ஹை கைஸ், பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எங்கே இருக்கோம்னா ஐவி தான் வந்திருக்கோம். ஹை கைஸ், பேக் டு அவர் சேனல். போன வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம ஐவியில் தான் இருக்கோம். கேரளா வந்திருக்கோம். ஒண்டர்லா போயிட்டு ஜாலியாக எப்படி போச்சுன்னே தெரிலங்க. ரூமுக்கு வந்துட்டோம். சாப்பிட்டு என்ன போட்டாங்க, சப்பாத்தி, தோசை, ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு ஜாலியாக அப்படியே நம்ம ரூமுக்கு வந்தாச்சுங்க. பசங்களோட ரூமில் தங்குறது ஜாலியாக தாங்க இருக்குது. அது அப்படியே ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், செம்ம ராவடியாக இருக்குங்க. இதுக்கு முன்னாடி கிளிப்லாம் 3 நாள் நைட்டு, இது வந்து அடுத்த நாள் ஆயிடுச்சுங்க. பசங்களும் ராவடிங்க. லேட்டாகவே எழுந்திரிச்சோம். லேட்டாக எழுந்திரிச்சிட்டு இப்போ வரது மட்டும் காமெடி மட்டும் நல்லா கேளுங்க, சூப்பராக இருக்குங்க. அப்படியே எழுந்திரிச்சாச்சு. புதுசாக காலையில் எங்கே வரோம் தெரியலையா? சரியா? சார்ஜ் போட்டு போய் போட முடியும். பஸ்ஸில் போட்டுக்கலாம்ண்ணா. நம்ம குளிக்கிறப்ப ஒழுங்காக பாட்டு மட்டும் போட்டு பச்சா நல்லா சோப் போட்டு உள்ள குளிச்சுட்டாங்க. கக்கூஸ் சோப்பு வந்து அந்த சோப்புன்னு தெரியாமல் குளிச்சுட்டேன். எல்லாம் போச்சு. விழுந்துருச்சா? டே எனக்கு வேறு சோப்பு விழுந்துருச்சு. டே சும்மா அப்படின்னா சொல்லுவேன். இந்த துண்டு கேட்டால் துண்டு தரணும்ல. கீழே மேட்டு போடுறாங்களா, கீழே மேட்டு போ. நானும் சரி நல்லா இருக்கு, கேரளா கிளாஸ் பேசி இருக்குன்னு தோட்டா. என்னடா நம்ம ஊர் டவல் வேற மாதிரி இருக்குன்னு அவனுக்கிட்ட போய் கேட்டா, டே இது ஒன்று கூடுற டவல்ரா, கீழே வந்து மேட்ரா லூசு மண்டில் அடிபட்டு பைத்தியக்கார. என்ன மேட்ச் என்ன டீம் மேட் எடுத்து ஓட்டிட்டு இருந்தியா? அப்புறம் என்ன போய் குளி மேட்டு கூட அவ்வளோ தூரம் இருக்குது. அந்த அறிவு தோட்டியா? அவன் சொன்னது ஒன்றும் சரியாக கேட்டிருக்காது உங்களுக்கு. நான் சொன்னேன் குளிக்கும் போது ஒழுங்காக பாட்டு போடுங்கடா அப்படின்னு. அவன் என்ன சொல்கிறான், டே சோப்பு வந்து கக்கூஸில் வந்துருச்சுடா, அது தெரியாமல் அவன் குளிச்சிட்ருக்கிறான், டே எனக்கு ஒழுங்காக வேறு சோப்பு கொடுறா அப்படின்னு. இல்லைடா உன்ட்டெலாம் போய் பேசுனாடா அப்படின்னா. ஆனால் ஆக்சுவலாக அது சோப்பெல்லாம் உழுவே இல்லைங்க. தாங்க எங்கள் ரூமு பார்த்துக்கோங்க. ஆமாம், அங்கே பாருங்க வந்து இங்கே வந்து இதுதான் எங்கள் செருப்பு ஸ்டாண்டு. இப்போ பாருங்க, இவன் வந்து சொட்டை கக்கூஸ் காமிச்சா. கக்கூஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, இது பாத்ரூமு, இது கண்ணாடி, இது வந்து பல்பு. அவரா இது இந்த லூஸ். இவன் வந்து கெட்டது பேச பேச இவன் பாருங்க குளிச்சுட்டு இருக்கும் போது பேச பேச இல்ல குளிச்சுட்டு இருக்கும் போது ஏண்டா டேய் பேட் எடுத்து குளிக்கிறான். வெளியே போலாம் வா வெளியே போலாம். டிவி, ஏசி, சோஃபா, பெட்ரூமு. டே 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 என் பொறுப்பில் இருக்குதுடா. ஏடா உடச்சுட்டு போயிருந்தீங்களா? போங்கடா. செம்ம அவ்வளோதான் நவீன பரவாயில்ல. வாயில் எப்பயும் கூலி போட்டு தான் இருக்கணும். இந்த இடத்துல போட்டுப்பான். அடி என் பேர் கெவின், என் பேர் நவீன். அவரு தான் எங்கள் மாமா. சார் அவர் பட்டை போடுவார், எடுத்து போடுவார். போய் வேலையில பாருங்கடா. டிபார்ட்மெண்ட் மேல பூரா கோவமா இருக்கேன் நான். போ நம்ம சோட்டானிக் டெம்பிள் போயிட்டு எங்களை அலோவ் பண்ணல. என்னது பனியன் எல்லாம் வெறும் உடம்போடு தான் இருக்கணுமா. அப்புறம் வேட்டி இருந்தால் தான் உள்ளோட வந்துட்டாங்க. எங்கள்கிட்ட இல்லவே இல்லை, நாங்கள்லாம் மறந்துட்டோங்க. அப்புறம் நாங்கள் அப்படியே வெளியே இருந்து சாமி கும்பிட்டு நம்ம அப்படியே கிளம்பி சர்ச்சுக்கு வந்தாச்சுங்க. சாப்பாடுலாம் 2 நாளுமே நல்லா தாங்க இருந்துச்சு. நான் கூட மோசமாக இருக்குன்னு நினச்சேன், இல்லை நல்லாவே இருந்துச்சு சாப்பாடு. இப்போ மத்தியானம் பிரியாணி கொடுப்பாங்க. அது நம்ம ஊர் மாதிரிலாம் பிரியாணி இருக்காது, சேலம் மாதிரிலாம் பிரியாணி இருக்காது. சும்மா எசன்ஸ் மாதிரி இருக்கும், நம்மளே பசங்க சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நல்லா தான் இருந்துச்சு பிரியாணி. இன்னும் கொஞ்சம் எசன்ஸ் தான் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, இருந்தாலும் நல்லா தான் இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக தாங்க இருந்துச்சு பிரியாணி. நம்ம நைட்டு அங்கே போவோம். இதுக்கு டிஜே பார்ட்டி இருக்கா? ஆமாம் தெரியாதா? போட்டில். ஆமாடா. நீ நைட்டு இங்கே தான். அங்கே போகலாம், ஃபோட்டோ எடுக்க முதல். ஹலோ கைஸ், நான் உங்கள் ட்ரெனிஸ் விளாக்ஸ். இப்போ நான் வந்திருக்கேன். டேய்
இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. தெரியாது என்ன இடத்துக்கு வந்திருக்கோம் பிரணி? சர்ச்சுக்கு வந்திருக்கோம். சம்பந்தமே இல்லாம எங்களை ஒரு இடத்துக்கு கூட்டு வந்து மொட்டை வெயில திரிய விட்டு லோன்னு அலைய விட்டு. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பெல் பட்டன் அழுப்பிடும், அப்போ தாங்க நான் அப்படியே நோட்டிஃபிகேஷன் வரும். வெறும் பார்க்குறதோட இல்லாமல் அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறமேட்டா இந்த கிளிப்பெலாம் நம்ம அடுத்த பார்ட்டில் பார்ப்போம். பை கைஸ், டேக் கேர்.